வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நீங்க தனியா ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்திருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அமெரிக்காவுல நான் அப்படி சிக்கினேன். இந்தியன் 2 திரைப்படத்தை அந்த தியேட்டர்லயே நான் மட்டும் உட்காந்து, ஒரு நாதி இல்ல, ஒரு மனிதர்கள் இல்ல, நான் மட்டும் தனியா உட்காந்து பார்த்தேன். அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அதான் படத்தை பத்தி எல்லாரும் ரிவ்யூ போட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீ தைரியமா வந்து போன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரிவ்யூ போடணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா சங்கருடைய முகத்திரையை நாம வந்து கிழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சாரி, சங்கர் இல்ல, ஷங்கர். அது என்னன்னு தெரியல. அது வந்து இதுபடி மாத்திட்டாரான்னு தெரியல. அது என்ன நியூமராலஜி படி எதுவும் படம் நல்லா ஓடும்னு எவனா ஜோசியக்காரன் சொல்லி மாத்தினாரான்னு தெரியல. ஷங்கர் அப்படின்னு மாத்திருக்கிறாரு. படத்தை பத்தி நம்ம கொஞ்சம் லேட்டு தான், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அக்கு 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 அக்கா நம்ம என்ன செய்ய போறோம்? பிரிச்சு மேய போறோம், கிழிச்சு எரிய போறோம். வீடியோவுக்குள் செல்வோம். சோ நாம நீங்க பாருங்க, நான் தனியா இருந்த அந்த வீடியோவை சின்ன போட்டோவை நீங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. क्या हम सही कीमत पर घर खरीद रहे हैं? क्या हम घर को अच्छी कीमत पर बेच रहे हैं? मन में ऐसे कई सवाल आते हैं, इसलिए हमें एक विश्वसनीय और अनुभवी रियल्टर की जरूरत है जो हमें பாத்துட்டீங்களா? இதான் பார்த்தது. அதாவது சங்கமே ரிட்டையர்ட் ஆகிறது நல்லதுங்க. ஐ ஆம் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் இன் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு படத்தோட எல்லாரும் நிறைய கிழிச்சு எரிஞ்சிருப்பாங்க. நான் 2-3 சீன்ஸை மட்டும் சொல்றேன். இன்னமும் அவருக்கு அந்த வன்மம் போக மாட்டேங்குது. முதல் சீன்லயே தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்திக்கிறார். முதல் சீன் குப்பை லாரி ஒண்ணு போது குப்பையா கொட்டிட்டு போற மாதிரியும், இவர் போய் துப்புரவு பணியாளரை என்ன இப்படி பண்றீங்கன்னு ஒரு ஜெகன் கேரக்டர் கேட்கற மாதிரியும், அவர் தூணு துப்புற மாதிரியும், இதான் துப்புரவா அப்படின்னு கேட்கற மாதிரி. எந்த ஊர்ல தூய்மை பணியாளர்கள் இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல. சரி விட்டுருங்க. இவருடைய வன்மம் எங்கெல்லாம் வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இவரு இந்தியன் தாத்தா, அவரை எல்லாரும் வாங்கின்னு கூப்பிடுறாங்க. கம் பேக் இந்தியன் தாத்தான்னு சொல்றாங்க. இப்ப இந்தியன் வர்றாரு. அவரு வெளிநாட்டுல இருக்காரு, இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு வந்த இந்தியன் தாத்தாவை இவங்க எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, அவர் வந்து நான் லைவ் பண்ண போறேன், இத்தனை மணிக்கு ஃபேஸ்புக்ல லைவ் வரேங்கிறாரு. லைவ் வர்றாரு, அவர்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்கணும். அப்ப அங்க இருந்து நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அதுல ஒரு சென்னையினுடைய பூர்வகுடி மக்களை போன்ற ஒரு தோற்றத்தில் ஒரு இளைஞர், அவருடைய மொழி வட்டார வழக்கு இருக்கு இல்லையா, அது சென்னை வட்டார வழக்குல பேசக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு வட சென்னை பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர். நம்ம பார்த்தா எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி அவருடைய ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி வச்சுட்டு வட சென்னை வட்டார வழக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வட்டார வழக்குல பேசக்கூடிய ஒரு இளைஞர். அவர் வந்து கேட்கிறாரு, அதான் இருக்கட்டும் தாத்தா நீ என்ன பண்ண போறேங்கிற மாதிரி ஏதோ கலாய்க்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை தாத்தாட்ட கேட்கிறாரு. உடனே பதில் சாக்கடையில என்ன, உடனே பதில் கக்கூசுல கரிய வச்சு கிறுக்கிட்டு இருந்த பயல்கள்லாம் பேஸ்புக்ல வந்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? எவ்வளவு வன்மம் நிறைந்த வார்த்தை ஷங்கர் அவர்களே. இது நீங்க எழுதினீங்களா இல்ல உங்களுக்கு சுஜாதா வெட்டி சென்ற இடத்தை நிரப்புவதற்கு இப்ப ஜெயமோகன் என்று ஒருவர் இருக்கிறார், இந்த ஜெயமோகன் எழுதி தந்த வசனமா இது எனக்கு தெரியல. கக்கூஸ்ல கறிட்டு எழுதிட்டு இருந்தவங்கலாம் பேஸ்புக்ல எழுதுறான். யார சொல்றீங்க? எவ்வளவு அருவருப்பான வார்த்தை இது. அந்த காட்சியை நீங்க யார் மீது வைக்கிறீர்கள்? இப்ப சங்கர் இன்னும் என்ன செய்யல, திருந்தல. அது என்ன சார் இன்னும் திருந்தல அப்படின்னா, முத படத்துல இருந்தே அப்படிதான். ஜென்டில்மேன் படத்துல அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, பித்தலாட்ட வேலை. ஒரு பார்ப்பன மாணவன் ஜென்டில்மேன் படத்துல நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கானா, மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண். ஆனா அவனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கலையா. எந்த ஊர்லடா இருக்கீங்க நீங்கெல்லாம்? ஏண்டா எப்படி எனக்கு புரியவே இல்லை. கவுன்சிலிங் ஒண்ணு இருக்கு, தெரியுமா தெரியாதா? மாவட்டத்தில் முதலிடத்தை இடம் பிடித்த மாணவன் அல்லது மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாணவன் கட் ஆஃப் மார்க்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா தெரியாதா? இத்தனை மார்க் இருந்தா மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்தே ஆகணும். பிரதமரே நினைத்தால் மாத்த முடியாது. தனியார் கல்லூரி இப்ப பிரச்சனை. இப்ப சொல்லு நீட்டு, அதை பேசு. நீட்டினால் ஏழை எளிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் பலியாகிறார்கள். மார்க் கம்மியா இருந்தாலும் காசு கொடுத்து துட்டு கொடுத்து டாக்டர் ஆகிறான் இப்ப. ஆனா ஜென்டில்மேன் வந்தப்ப அப்படி இல்ல. ஜென்டில்மேன் வந்தப்ப நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தால் டாக்டர் சீட்டு கன்ஃபார்ம். ஆனா அந்த படமே என்ன சொன்னா, அவங்க போய் ஒரு அரசியல்வாதியை பார்ப்பாங்களா, அரசியல்வாதி வந்து மாட்டேன்னு சொல்லுவாராம், அந்த பையன் வந்து செத்து போவானா, அதை வச்சு வந்து இவர் கொள்ளையடிப்பாராம். இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பல இடங்கள்ல அப்படி 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 அப்படியே டச் பண்ணிட்டு போன படம் தான் எது, ஜென்டில்மேன். அங்க ஆரம்பிச்ச வன்மம் இல்லையா. அன்னியன்ல வந்து சார்லி கேரக்டர்
சார்லி கேரக்டர் வந்து ஒரு இதே மாதிரிதான், ஒரு சாமானிய ஒரு பாட்டாளி சமூகத்தினுடைய பிரதிநிதியை போன்ற ஒரு தோற்றம் சார்லிக்கு. சைக்கிள் அவர் வேகமா போவார், அவர் பேசுற ஸ்லாங்கு அதெல்லாம் உழைக்கும் மக்களினுடைய ஸ்லாங்கு, அந்த வட்டார மொழி, உழைக்கும் மக்கள் பேசக்கூடிய மொழி. அம்பி கேரக்டர் நாம போட்டுக்கிட்டு போகும். அவர் அம்பி வந்து எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், கரெக்டா ஃபாலோ பண்ணுவார், ரூல்ஸா ஃபாலோ பண்ணுவார், கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிப்பார். இவர் போய் அவர் மேல துப்பிடுவார். ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் எல்லாரும் வந்து ரவுடித்தனம் பண்றவன், படிக்காதவன், இப்படியே எத்தனை படத்துல காட்ட போறாரு சங்கர்னு தெரியல. எத்தனை படத்துல, இன்னும் எத்தனை படத்துல எப்படி. சிவாஜி திரைப்படத்துல அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ரஜினிகாந்த் எல்லாரும் அடிச்சு போட்டுருவாரு. நான் பல இடத்துல பல படங்கள் அதை பேசியிருக்கேன். சிவாஜி திரைப்படத்துல வில்லன் பேசுவாரு, ஆதினா காஷ்மீர் ஆதின்னு நினைச்சியாடா, ஆதிசேஷன் அப்படின்னா பொட்டு வச்சுட்டு. இந்த படத்துல சிவாஜி படத்துல வில்லனுக்கு பேரு ஆதிசேஷன். வில்லன் நல்லா கிளரா இருப்பாப்ல, பொட்டு வேற வச்சிருப்பாப்ல. பேரு ஆதிசேஷன், கலரா இருக்கிறாரு, பொட்டு வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அவர் சென்னையில மயிலாப்பூர், நங்கநல்லூர், மாம்பழம் ஏரியாவா இருக்குமோ அப்படின்னு ஆடியன்ஸ் நினைச்சிடக்கூடாதுன்னு பதறுவார் சங்கர். உடனே ஒரு டயலாக் வைப்பார், ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவன் நினைச்சியா, ஆதிடா காசிமேடு ஆதி. ஏன் காசிமேட்டுக்காரனுக்குலாம் வேற வேலையே இல்லையா? வன்மம் 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 வன்மம், படம் முழுக்க வன்மம். இது சிவாஜி படத்துல. எந்திரன் படத்துல ஒரு சீன் வரும், ஐஸ்வர்யா ராய் ஒழுங்கா படிக்கல, படிக்காது யாருடைய தப்பு, ஐஸ்வர்யா ராய் தப்பு. ஆனா அவர் அதை பற்றி பேச மாட்டார், படத்துல அப்படி காட்சி வைக்க மாட்டார். அடுத்த நாள் பரீட்சை, ஹீரோயின் ஐஸ்வர்யா ராய் படிக்க தொடங்கும் போது அங்கே இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அவர் சொல்ற படத்துல குப்பம், ஓகே அகைன் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அங்கிருந்து செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்னு பாட்டு சத்தமா ஒலிக்கும். உடனே ஐயோ, சென்ஸே இல்லாம மேனர்ஸே இல்லாம இப்படி பாட்டு போடுறாங்களே. அந்த பாட்டை கேட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு நெஞ்சு ஒலிக்கும், ஒரு பாட்டிக்கு. உடனே இவங்க வேகமா ஓடி போய் அதை தட்டி கேட்க போவாங்க. தட்டி கேட்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசுற வட்டார வழக்குல, ஏய் என்னடா எங்க ஏரியாண்ட வந்துட்டு எத்தனை நாள் சங்கர் இந்த வன்மத்தை, உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? அழகான சங்க தமிழ் பெயர்கள் அங்கவை சங்கவை, அவர்களை நீங்க எப்படி காட்டினீங்க சிவாஜில? எப்படி காட்டினீங்க? அங்கவை சங்கவை, ரொம்ப பொங்க வச்சிட்டீங்களோ. இப்படி எல்லாம் பேசி பேராசிரியர் சாலமன் பாப்பையாவை அவர் வந்து அவர்கிட்ட அப்படி நீங்க கதையவே சொல்லல. அதை வந்து பட்டிமன்ற ராஜா சொல்லுகிறார் பேட்டியில, அப்படி சொல்லவே இல்லை. எங்களிடம் சொல்லுகின்ற பொழுது வேறு ஒன்றாக சொன்னார்கள், ஆனால் திரைப்படம் வந்த பொழுது அது வேறு ஒன்றாக இருந்தது. பார்த்து பதறிட்டோம். சாலமன் பாப்பையா சார் அதன் பிறகு நான் எந்த திரைப்படங்களிலும் நடிக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? இப்போ தொடர்ச்சியாக உங்கள் திரைப்படங்கள் எல்லாமே எப்படித்தான் இருக்குதுன்னா, இப்படி வன்மம் நிறைந்த படங்களாகத்தான் இருக்கிறது. அது வந்து ரொம்ப அருவருப்பா இருக்கு. இப்ப இந்தியன் 2ல அதே மாதிரி லாஜிக் ஓட்ட, அப்பா ஒரு குறைந்தபட்ச சென்ஸோட படத்துக்கு பண்ணீங்களா? தாய்வேல இருந்து இந்தியன் தாத்தா வராராம் விமானத்துல, இத்தனை மணிக்கு விமானத்துல வராருங்க. ஏங்க நான் கேக்குறேன், இந்தியன் 1ல அவர் எப்படி வெளிநாட்டுக்கு போனாரு? பாஸ்போர்ட்லயா போனாரு? தேடப்படும் குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளின்னு இவர் சொல்லுவாங்க. இவரை இந்தியரை போல இருக்கிறது. உடனே அங்க இருக்கிறவங்க சிபிஐ ஆபீஸுக்கு போன் பண்ணி அங்க இருந்து இந்த இதுல வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுவாங்க. உடனே இவர் சேனாபதி, பயங்கரமான ஆளு, இவர் தேடப்படும் குற்றவாளி, இந்திய அரசால் தேடப்படும் குற்றவாளி. அங்க கட் பண்ணா சீனு, கமலஹாசன் போய் கேட்டுருப்பாரு, என் பாஸ்போர்ட்டை கொடுங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏங்க தேடப்படும் குற்றவாளிக்கு பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரமா கொடுத்து வச்சு விமானத்துல ஊருக்கு வருவாங்க, பாஸ்போர்ட்டை முடக்க மாட்டீங்களா? என்ன லாஜிக் இது? சின்ன பிள்ளை கேட்டா கூட சிரிக்கும். இவர் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து முறையா டிக்கெட் எடுத்து விமானத்துல வருவார். யாரு? தேடப்படும் குற்றவாளி. அப்படிதான் வருவாரு. என்ன அவர் அங்க தப்பிக்க விட்டுருவாங்க. அப்புறம் கடைசி பிடிச்சி கடைசியும் தப்பிக்க விட்டுருவாங்கன்னு. அதுதான் இந்தியன் 3 இருக்கட்டும். இப்போ இவர் தப்பிச்சுட்டு போயிடுவாரு. தப்பிச்சு போனா இவரை வான்னு கூப்பிட்ட ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டமே சொல்லும், வராத போ போ, உன்னாலதான் எல்லாம் கேடு. அதுல ஒரு டைலாக், நீ எங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்ட. சித்தார்த் கேரக்டர் சொல்லும் யார்கிட்ட? இந்தியன் தாத்தாவை பார்த்து, நீ எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை கெடுத்துட்ட. இவர் பேசாம அங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு பாருங்க தாய்பேல,
இந்த சித்தார்த் கேரக்டர் தான் இந்தியன் தாத்தா வந்தாதான் இந்தியா உருப்பிடும், வா வா வான்னு ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு கூப்பிடும். கூப்பிட்டுட்டு படத்துல டைலாக், நீ எங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்ட, யோ கூப்பிட்டதே நீதாயா. என்ன ஒரு டாக்டர் வந்து அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணுவாராம், முதுகுல பண்ணுவாராம். யோ காசு கொடுத்து பாஸ் ஆனே வச்சுக்க, ஒண்ணுமே முதுகுல ஆபரேஷன் பண்ற அளவுக்காயா அப்பண்டிஸ் ஆபரேஷன் முதுகுல பண்ணுவானா ஒருத்தன். ரொம்ப நேரம் முதுகுல பண்ணிட்டு, ஆனா சங்கர் உங்களுக்கு எல்லாம் உண்மையிலே மனசாட்சியே இல்லையா சங்கர்? போன் பண்ணுவாரு அந்த டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்துட்டு ஃப்ரெண்டுக்கு, டேய் அப்பண்டிஸை தேடி பார்த்தேன் காணும்டா. காணுமா? அது என்ன செல்போனா எங்கேயா வச்சுட்டு தேடுறதுக்கு? உடனே அங்க இருக்கிறவன், எங்கடா தேடுற? முதுகுல. டேய் அப்பண்டிஸ் ஆபரேஷன் முதுகுல தேடுற, அது வயித்துல தேடணும்டா. உண்மையிலே நான் என்ன சொல்றேன், கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. உடனே பேஷண்ட குப்புற போட்டிருந்த பேஷண்ட மல்லாக போட்டு வயித்தா இருப்பாரு டாக்டர். இப்ப இது எல்லாத்தையும் கதவை லேசா திறந்து அந்த அவங்களுடைய பொண்ணு, பேஷண்டோட பொண்ணு இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கும். எந்த ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, இப்படி டாக்டர் பண்றாரு. ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை இப்படி தப்பா ஆபரேஷன் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணும், எதுக்கு? அம்மா சாவர வரைக்கும். ஆமா. உடனே பக்கத்துல இருக்க டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டர் பேஷண்ட் செத்துட்டாங்க, நீங்க வந்து டெத் ரிப்போர்ட்டையாவது ஒழுங்கா இல்லைங்க டாக்டர் அப்படின்னு. உடனே ஆக்ஷன், உங்க அம்மா செத்து போயிட்டு ஓடி அம்மா பாரு. இந்த பொண்ணு, ஐயோ எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, டே பாவிலான்னு போய் இப்படிதான் திட்டுவாங்களா? ஏன்னா முதல்ல ஆபரேஷன் இருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்க முடியுமா? முடியாது. சரி சரி, அப்படியே ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் பாக்குறான், ஒரு பொண்ணே பாக்குது, தப்பா ஆபரேஷன் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போகும்ல. அட பாவி என்னடா பண்றீங்க, முதுகுல போய் அப்பண்டிஸை தேடுறீங்களான்னு கேட்குமா கேட்காதான்? சாவர வரைக்கும் நிக்குமோ அது? என்ன லாஜிக்கும் இல்ல, ஒரு இடமும் இல்ல, என்ன படம்னே எனக்கு புரியல. அப்புறம் வர்மக்கலை அதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வினோதமான தண்டனை கொடுத்துறாரு ஹீரோ. அதுல ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறாரு, அதெல்லாம் அருவருப்பா இருக்கு. அந்த தண்டனையை கொடுத்து அவர் வந்து பெண் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாராம். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெண் மாதிரி ஆயிடுமா. ஏன் ஆகணும்? அதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவனை கொல்லணும்னா கொண்டுட்டு போங்க, அவனை எதுக்கு பொம்பளை மாதிரி மாத்தி கொல்லணும்னா? ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் பெட்ல படுத்திருப்பாரு. பெட்ல இந்த பக்கம் ஒரு பொண்ணு, அந்த பக்கம் ஒரு பொண்ணு. அவன் கொஞ்சம் சல்லாபிக்கிற வில்லன். இவர் போய் அந்த வில்லனை என்ன செய்யறாரு, சல்லாபிக்கிற வில்லனுக்கு ஒரு வர்மக்கலையை ஒரு இடத்துல குத்துன உடனே அவன் இப்போ பெண் மாதிரி பேச ஆரம்பிச்சான் அந்த வில்லன். ஆனா அவன் வாயில எல்லாம் லிப்ஸ்டிக், கண்ணுல எல்லாம் மை. எப்பா வர்மத்துல குத்துனா ஆம்பளை பொம்பளை மாதிரி பேசுவான்னு கூட வச்சுப்போம், வர்மக்கலையில லிப்ஸ்டிக் எல்லாம் கூடவா தன்னால வரும்? கண்மை கூட இல்லாம தன்னால வந்துடும். தன்னால லிப்ஸ்டிக்கு தன்னால கண்மை வர்ற அளவுக்கு வர்மக்கலை இருக்குதா? கேவலம். இதெல்லாம் ஒரு படம்னு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க. நான் களி ஊத்தணுங்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். உண்மையிலே எல்லாரும் களி ஊத்துறாங்க, நம்ம பங்குக்கு நம்மளும் களி ஊத்துவோம் அப்படின்னு. அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருது. ஒன்றிய அரசினுடைய குறியீடுல பட்டினி இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, கல்வி அறிவில் உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு எல்லாம் வருது. ஆனா இந்த பெருமையை மக்கள்கிட்ட சேர்த்துடக்கூடாதுன்னு அவ்வளவு கஷ்டப்படுறாரு சங்கர். அது இல்ல இது இல்ல. சரி, இவ்வளவு பேசுனீங்களே, ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறாரு. எல்லா படத்திலும் ஊழலை எதிர்த்து சங்கர் பேசுகிறார். அண்ணா ஹசாரேவுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசுறீங்க. இந்த அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆளு இருந்தாரே, இருக்காரா இல்லையா? போயிட்டாரான்னா தப்பா எடுத்துக்காங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாரா அப்படி கேக்குறேன். அவரை பத்தி ஏதாவது படம் எடுத்தீங்களா? அதுல படத்துல ஏதாவது காட்சியாக வைத்தீர்களா? லோக்பால் மசோதா வந்தால் ஊழலை தடுப்புன்னு தான் சொன்னாங்க. பாஜக வந்து 10 வருஷம் ஆச்சு, லோக்பாலையும் காணும் உன்னையும் காணும், பசும்பாலத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லோக்பால் மசோதாவை பற்றி ஏதேனும் உங்கள் படத்துல ஒரு காட்சி வைத்திருப்பீர்களா? ஒண்ணும் கிடையாது. என்ன ஏதாவது நடுல ஒரு தீமை எடுத்துட்டாவது நகருங்களேன். சமீபத்துல மகாராஜான்னு ஒரு படம் பார்த்தேன். உள்ளபடியே அந்த இயக்குனரை பாராட்டும். கதை வந்து ஒன்லைன் கதையை கேட்டா பழைய கதை தான். ஒரு தகப்பன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கயவர்கள் என்ன செய்யறாங்க, சீரழிச்சிடறான். அந்த தகப்பன் அதுக்கு பழி வாங்குறான். இது பழைய கதை தானே சார்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் அதோட மேக்கிங் இருக்குல்ல, அதோட திரைக்கதை அமைத்த வடிவம் இருக்குல்ல, அதை நகர்த்திய விதம் இருக்குல்ல, உங்களால யூகிக்க முடியாத அழகா நகர்த்தி, அவ்வளவு அழகான ஒரு, அதுல ஒரு மெசேஜும். அந்த பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு, டேய் நான் சோர்ந்து போவேன் நினைக்கியாடா, என்ன முடக்கணும்னு தாடா நீ இப்படி நினைச்ச, நான் முடங்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போகும்போது அப்படி கிளாப்ஸ் தட்டுச்சு தியேட்டர். அது ஒரு உற்சாகத்தை தருது. என்ன, ஓகே ஒரு பொண்ணை நீ வந்து முடைக்கிற முடியாடா ஐயோக்கே பயிலுகளா அப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்குதா? ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஒண்ணு இல்லை.
இந்த படத்தை இதுல 5-6 வருஷமா வேற எடுத்தாங்க. சரி, நான் ஒரு சங்கர் அவர்கள்ட்ட கேக்குறேன், நீங்க உங்க படத்துல பயன்படுத்திய டெக்னீஷியன்ல தொடங்கி நீங்க வரைக்கும் பலரும் கேட்ட கேள்விதான், பழைய கேள்விதான் இருந்தாலும் கேட்கிறேன். நீங்க வாங்கின எல்லா சம்பளமும் ஊதியமும் கமலஹாசன் அப்கோர்ஸ் ரொம்ப சரியா வாங்கி சரியா டாக்ஸ் கட்டக்கூடியவரும் திரைத்துறையில் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க எல்லாம் வாங்கின காசு எல்லாம் கரெக்டா ஒயிட்ல தான் வாங்கி ஒயிட்லயே கட்டி கரெக்டா தான் கணக்கு காட்டினீங்களா? சரி, நம்புறோம், வேற என்ன சொல்றது. அதனால இப்படி அவருடைய திரைப்படத்தை பத்தி பேசுனா சங்கருடைய திரைப்படங்கள் எல்லாமே இந்த ரகம் தான். நிறைய பேசலாம், அதுல பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது. இனியாவது ஒரு நல்ல படத்தையாவது எடுக்க முயற்சியுங்கள். முடியலன்னா ரிட்டையர்ட் ஆயிடுங்க. நிறைய இளம் இயக்குனர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு வழி கொடுங்கள்.